السلام عليكم ورحمة الله وبركاته. تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் ஒரு சிலர் என்று சொல்வதை விட மனிதர்களில் அதிகமானவர்கள் நரகத்திலே நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குரானிலே சொல்லுகின்றான். அந்த நரகத்திலே நுழைந்த மனிதர்களுடைய புலம்பல்களை குர்ஆன் வரிசைப்படுத்துகிறது. நரகத்துக்குள்ளே போயிட்டு என்ன சொல்லி புலம்புவாங்க? அல்லாஹு தாலா சொல்கிறோம், 4 விதமான புலம்பல்களை புலம்புவார்கள். முதல் புலம்பல், நரகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நரக நெருப்பில் செத்து புண்ணாகி கொண்டிருக்கும் சமயத்திலே இப்படி புலம்புவார்கள். முதல் புலம்பல் என்ன தெரியுமா? காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நான் தொழுகையாளியாக இல்லையே அப்படின்னு புலம்புவாங்களாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தன் தொழுகையாளியாக ஆகிட்டானா நரகத்துக்குள்ளே போக மாட்டான். ஒருவன் தொழுகையாளியாக ஆகிவிட்டால் அவன் நரகத்திற்குள் நுழைய மாட்டான் என்பது தெரிகிறது. தொழுகையாளியாக இல்லை என்றால் நரகத்துக்குள்ளே போய் புலம்புவான். என்ன புலம்புவான்? நான் தொழுகலையே, துனியாவில் நான் தொழுதிருக்கலாமே, தொழுகையை விட்டுட்டேனேன்னு புலம்புவானா. இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம், அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக சொர்க்கத்தை வாஜிபாக்கிடுவோம். ரெண்டாவதாக அந்த மனிதன் புலம்புவான் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நான் உணவளிக்கவில்லையே. முடிந்தளவு ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். நம்மளால் ஒரு ஏழைக்கு உணவளிக்க முடியுமா? 20 ரூபா சாப்பாடு போடணும், வாங்கி தர முடியுமா? ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், ஜும்மா நாள் ஏதாச்சும் ஒரு நாள் வச்சுக்கணும், ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ. வாரத்தில் ஒரு நாள் நமக்கு முடிந்த அளவிற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு உணவு வாங்கி தர வேண்டும். பணமாக கொடுப்பதை விட உணவாக எத்தனையோ ஏழைகள் எத்தனையோ பஸ் ஸ்டாண்டுகளில் இத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு சாப்பாடு போட்டணும், அல்லாஹ்வுக்காக வாங்கி கொடுக்கணும். மூணாவதாக அந்த மனிதன் புலம்புவானா, வகுன்னா நஹூலு மஅல் காயிதீன், நேரத்தை வீணடிப்பவர்களுடன் நானும் நேரத்தை வீணடித்து விட்டேனேன்னு புலம்புவானா. அப்போ நரகத்திற்குள் மனிதர்கள் நுழைவதற்கு 3வது காரணம் நேரத்தை வீணடிப்பது, டயத்தை வேஸ்ட் பண்ணுறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ப்ரீசியஸ் கிஃப்ட்டு, அல்லாஹ் தரக்கூடிய உயர்ந்த கிஃப்ட்டு. ஒவ்வொரு மூச்சையும் வீணாக்கக்கூடாது. ஒவ்வொரு மூச்சும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தில் செலவழிக்கப்படும். நம் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்விற்காக செலவழிக்கப்பட வேண்டும். ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா இந்த மூச்சை வீணடித்தால் கியாமத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். உனக்கு மூச்சு கொடுத்தேனே அடியானே, அந்த மூச்சை நீ எதிலே செலவழித்தாய்? நல்ல காரியங்களில் செலவழித்தாயா, கெட்ட காரியங்களில் செலவழித்தாயா? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், உங்கள் டயத்தை நீங்கள் வீணடிக்க கூடாதுன்னா நான் ஒரு ஐடியா கற்றுக் கொடுக்குறேன். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், ஸலாத்தினுடைய ஆதாரம் அவர்கள். அவங்க சொன்னாங்க, ஃபதஅய்யின் லிகுல்லி வக்தின் ஷுகுலா வலிகுல்லி ஷுகுலின் வக்தா, இது எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு வேலையிற்கும் ஒரு நேரத்தை குறிப்பாக்கிக்கொள், ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு வேலையை குறிப்பாக்கிக்கொள். ஒவ்வொரு டயத்துக்கும் ஒரு வேலை இருக்கணும், ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைம் இருக்கணும். அதாவது காலையிலிருந்து இரவு வரை ஒவ்வொரு நேரங்களுக்கும் ஒரு வேலை இருக்கணும். காலைல இத்தனை மணிக்கு நான் எந்திரிப்பேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் இருக்கணும். குருட்டா எப்போ வேணால் எந்திரிக்கிறது, எப்போ வேணால் குளிக்கிறது. சில பேருடைய வாழ்க்கையில் குளிக்கிறதுக்குன்னே டைம் இருக்காது. சில நேரம் காலைல போய் குளிப்பாங்க, சில நேரம் மதியானம் குளிப்பாங்க, சில நேரம் சாயங்காலம் போய் குளிப்பாங்க, சில நேரம் திடீர்னு 9 மணிக்கு குளிப்பாங்க. அது வந்து வாழ்க்கையில் வந்து அப்படி இருக்கிறவங்க உருப்படவே முடியாது. வாழ்க்கையில் அப்படி இருப்பவர்கள் ஒரு காலமும் உயர்ந்த படித்தரத்தை அடையவே முடியாது. இத்தனை டயத்துக்கு நான் இந்த இடத்துக்கு போவேன், இத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு இது பண்ணுவேன்னு சொல்லி உன்னுடைய ரொட்டீன் லைஃபுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போடணும். அல்லாஹ்வுடைய அருளால் நான் ஓதுகிற காலத்துலலாம் எங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுப்பாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மதரசா நடக்கும், காலிலேருந்து நைட் வரைக்கும் மதரசா இருக்கும். இடையில ஃப்ரீ டைம் இருக்கும், 9:15 to 10:15. அதில் நான் டைம் டேபிள் போட்டிருப்பேன். காலைல 9:15க்கு துணி துவைக்க செல்லுதல், 9:35
துணி துவைத்து விட்டு வருதல், 9:50 குளித்து முடிக்குதல், அதுக்கப்புறம் போய் வேகமாக சாப்பிட்டு முடிக்குதல், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் பழைய பாடத்தை ரிவிஷன் செய்தல், 10:15 பெல் அடிச்சிடுவாங்க. ஃப்ரீ டைத்துக்கு டைம் டேபிள் நாங்கள் போட்டுக்குவோம். பாட நேரத்துக்கு உஸ்தாத்மார்ங்க டைம் டேபிள் போட்டிருப்பாங்க, மதரசாவில் டைம் டேபிள் போட்டு ஒட்டியிருப்பாங்க, இத்தனை மணிக்கு இத்தனை இந்த பீரியடு, இந்த மணிக்கு இந்த பீரியடுன்னு சொல்லி. ஃப்ரீ டைத்துக்குன்னு டைம் டேபிள் போட்டு டைரியில் எழுதி பாக்கெட்டில் வச்சுருப்போம். அப்படி அந்த ஓய்வு நேரங்களையும் பிரயோஜனமாக கழித்ததினால்தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாலெல்லாம் எல்லாம் அமர வைத்திருக்கின்றான். அந்த ஓய்வு நேரத்தை நாம் ஒழுங்கான முறையில், ஓய்வு நேரம் என்பது நாம் தூங்குவதற்காக அல்லாஹ் கொடுக்கவில்லை. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், ஓய்வு நேரம் என்று ஒன்றை அல்லாஹ் கொடுக்கிறானே, எதற்காக? தூங்குவதற்காகவா? செல்ஃபோன் பார்ப்பதற்காகவா? எதற்காக? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், அடியானே உனக்கு ஓய்வு நேரம் கிடைத்தால் நீ பாய் விரிச்சு தூங்குன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. என்ன தெரியுமா சொல்கிறான்? வைதா ஃபரக்த, உனக்கு கொஞ்சோன்னு டைம் ஓய்வு டைம் கிடச்சிச்சுன்னா ஃபன்ஸப், என் பக்கம் நெருங்கி வா. வைலா ரப்பிக ஃபர்கப், உன் ரப்பாகிய என்னின் பக்கம் நீ ஆசை கொள், காதல் கொள், என் பக்கம் நெருங்குவதற்கான முயற்சிகளை நீ செய், என் பக்கம் நெருங்குவதற்கான முயற்சிகளை செய். நண்பர்களே, ஒரு ஃபேன் வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுவோம்? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடும். ஒரு செகண்ட் ஃபேன் ஓடனா அங்கே வேஸ்ட்டாக ஃபேன் ஓடுது. இந்த மூச்சும் ஃபேன் ஓடுற மாதிரி தான், இந்த மூச்சும் ஃபேன் ஓடுற மாதிரி தான். இப்படி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறோம். எந்த மூச்சும் வீணாக போகக்கூடாது. எந்த மூச்சும் இந்த இத்தனை மணி நேரத்தில் நான் இதை செய்தேன், ஒரு பிரயோஜனமான வேலை, இந்த நேரத்தில் நான் இந்த நல்ல காரியத்தை பண்ணேன். தூங்குறதுக்கு ஒரு டைம். சின்ன பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், அடிக்கடி பசங்கள்கிட்ட சொல்கிறது, மாணவர்கள்ட்ட, நீங்கள் விளையாடுங்க வேணான்னு சொல்லலை, அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் தான் விளையாடுவேன். ஃபோனில் கேம் விளையாடுறீங்களா? தப்பு இல்லை, விளையாண்டுக்கும். அதுக்குன்னு ஒரு டைம், ஒரு 1/4 மணி நேரம், 1/4 மணி நேரம் ஓதுறீங்க, 1/4 மணி நேரம் விளையாடுறீங்கன்னா 1/4 மணி நேரம் ஓதுங்க, 1/2 மணி நேரம் ஓதுங்க. அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. விளையாடுறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. தூங்குறதுக்குன்னு ஒரு டைம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்குன்னு ஒரு டைம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்கணும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது டைம் மேனேஜ்மெண்ட். யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் சக்ஸஸ் செய்தார்களோ, உலகத்திலே வெற்றியை அடைந்தார்களோ, உலகத்திலே உச்சத்தை அடைந்தார்களோ, அவர்கள் எல்லோருமே டயத்தை வீணடிக்காதவர்கள் தான். அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அந்தஸ்தை அடைந்தீர்களே, எதன் காரணமாக, எதை வைத்து இந்த அந்தஸ்தை அடைந்தீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை டைம் மேனேஜ்மெண்ட். என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்கவில்லை. நம்மிலே அதிகமானவர்கள் நேரங்களை வீண் வேலைகளில் வீணடித்து விடுகிறோம். ஏற்கனவே இந்த வரலாறு நான் சொல்லியிருப்பேன். ஒரு இமாம், ஒரு இறை நேசர் சப்பாத்திக்கு பதிலாக புட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அவங்கள பார்க்குறதுக்கு ஸ்ரீ சக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன், அவங்கள பார்க்குறதுக்காக ஒருத்தவங்க வராங்க, வந்து கேட்குறாங்க, என்ன நான் ரொம்ப காலமாக அவங்களே பார்க்குறேன், நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்ததே இல்லையே, எப்போ பார்த்தாலுக்கும் இந்த புட்டே சாப்பிட்றீங்களே டெய்லி, ஏன் சப்பாத்தி சாப்பிட மாட்டீங்க? பரோட்டா இதெல்லாம் இருக்கே, கோதுமையால் தயாரிக்கப்பட்ட உணவு, மற்ற உணவுகள் எல்லாம் இருக்கிறது, ஏன் எப்பயுமே இந்த புட்டையே சாப்பிட்றீங்க, இந்த மெதுவான உணவையே? இது அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் அக்பர். நம்மெல்லாம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவங்க சொன்னாங்க, சப்பாத்தி சாப்பிடுவதை விட புட்டு சாப்பிடுவதால் எனக்கு ஒரு 5 நிமிடம் மிச்சமாகிறது. இந்த 5 நிமிடத்திலே நான் ஒரு 100 சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம். இந்த 5 நிமிடத்தில் நான் ஒரு 100 சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம். இதை மெல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. சப்பாத்தியை மெல்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆகுது. புட்டு சாப்பிட்டா 7 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருது. ஒரு 8 நிமிஷம் கிடைக்குது. அந்த 8 நிமிஷத்தில் நான் ஒரு 100 சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேனே, 8 நிமிடம் எனக்கு மிச்சமாகிறது. இப்போ எப்படியெல்லாம் நேரத்தை இது செய்ய முடியுமோ, நேரத்தை பாதுகாக்க முடியுமோ, நேரத்தை வீணடிக்காமல். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியாக முடிக்கும்போது, வலா தஜஅல் அவ்காதக கமுஹ்மிலத்தில் பஹாயிம், விலங்கினங்கள் நேரங்களை வீணடிப்பதை போல. எப்படி விலங்குகள் நேரத்தை வீணடிக்கும்? விலங்குக்கு என்ன வேலை இருக்கும்? நாய்க்கும் குரங்குக்கும் அதுக்கு என்ன வேலை இருக்கும்? அது பாட்டுக்கு போகும், வரும், தம் மனம் போனதை, தம் மனசில் பட்டதை செய்யும். இன்றைக்கி சில மனிதர்கள் உடைய நேரம் விலங்கினத்தினுடைய நேரங்களை போல வீணடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு வேலை வச்சுக்கணும். துனியாவுடைய காரியமாக இருந்தாலும் அதற்கும் ஒரு டைம். குளிக்கிறதா தான், இத்தனை மணிக்கு தான் நான் குளிப்பேன், இத்தனை மணிக்கு தான் நான் குளிப்பேன், இத்தனை மணிக்கு நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு விளையாட போவேன், இத்தனை மணிக்கு விளையாண்டு முடிச்சுட்டு வந்துடுவேன். 6 மணிக்கு விளையாட போகிறேன்னா 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். இத்தனை மணிக்கு ஃபோன் பார்க்க ஆரம்பிக்கிறேன்னா, சில பேர் நைட்டு 10 மணிக்கு ஃபோன் எடுத்தால் எப்போ ஃபோனை வைக்கணும்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது.
ஃபோனு அதுவாகவே கையிலேருந்து கீழே விழுகுது. தூங்கி சொக்கி ஃபோன் இவர் கையிலேருந்து அதுவாக விழுகுது. 1 மணி 1:30 மணி ஆயிடுது. இத்தனை மணிக்கு ஃபோன் எடுக்கிறேன்னா 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் வந்தோடனே வேலையை முடிச்சிடும் அப்படின்னு ஒரு டயத்தை நம்ம ஃபாலோ செய்பவர்களாக நாம் இருந்தால் கியாமத்திலேயும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறலாம். இந்த துனியாவிலேயும் தோல்வி அடையாமல் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இந்த துனியாவிலும் வெற்றி இருக்கு வழி, நாளை மறுமையிலும் வெற்றி இருக்கு வழி. நேரத்தை வீணடிக்காமல் வாழ்வதில் தான் உள்ளது. இப்போ நேரங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் நேரங்களை நல்ல விஷயத்திலே செலவு செய்யுங்கள். ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்தாக பாருங்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்கொடையாக பாருங்கள். எப்படி ஒரு ஃபேன் வேஸ்ட்டாக உடனே ஆஃப் பண்ணுவோமோ அதே மாதிரி எந்த மூச்சும் தேவையில்லாமல் போகக்கூடாது. எந்த மூச்சும் தேவையில்லாமல் போகக்கூடாது. ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்விற்காக ஏதோ ஒரு நல்ல காரியம், ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால் இந்த துனியாவிலேயும் வெற்றி, நாளை மறுமையிலேயும் வெற்றி. அல்லாஹு தாலா நம் அனைவர்களுடைய நேரங்களையும் நல்ல வேலைகளில் நல்ல விஷயங்களில் செலவழிக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ்.